இந்த ஜென்ஸி அப்படின்னு நீங்க ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனா, இந்த ஒரு தலைமுறை இருக்கு பார்த்தீங்களா? இது மாரி ஒரு குடுத்து வச்ச தலைமுறை வேற எந்த ஆண்டுலயும் இருக்க வாய்ப்பே இல்ல. காரணம் என்னன்னா, இவங்க பொறக்கும்போதே டிவியில கேபிள் இருந்தது, சேட்டிலைட் சேனல் வந்துச்சு, ஃபோன் இருந்துச்சு, ஏடிஎம் வந்துருச்சு, WhatsApp வந்துருச்சு, Facebook வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. இவங்க கொண்டு வந்த இந்த ஒரு வளர்ச்சிங்கிறது இத்தன ஆண்டுகால் எத்தன நூற்றாண்டு காலம் ஆனாலும் இதெல்லாம் நம்ம திரும்பி பார்க்கவே முடியாத ஒரு விஷயம். ஹேமாலினி இத்தன சொல்றது ரொம்ப உண்மை தெரியுமா? இதுக்கு முன்னாடி தலைமுறை எல்லாம் ம். இந்த ஆண்டனான்னு ஒண்ணு வச்சிருப்பான். அந்த வீட்ல பொறந்ததிலே இருக்கிற கடைசி புள்ளைய தான் ஏத்தி விடுவான். மேல போயி ஆண்டனாவ திருப்பு, அங்கருந்து தெரியுதா தெரியுதான்னு கேளு, கீழ இருந்து தெரியுதுன்னு சொன்னா தான் நீ இறங்கணும். இவங்க வீட்ல கீழ படத்த பார்க்குற வரைக்கும் மேல ஆண்டனாவ திருவிட்டு இருந்த ஒரு தலைமுறையெல்லாம் நாம இருந்தோம். ஆனா இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. எல்லா டெக்னாலஜியும் அவைலபிளா இருக்கு இந்த ஜென்ஸுக்கு. உங்களுக்கு பொறாமன்னு பேசுறாங்க. தூர்தர்ஷன விட்டா நம்மளுக்கு என்ன சார் இருந்தது அப்ப? இப்ப ஏது சார் தூர்தர்ஷன்? எல்லாமே கிட்ட வந்துருச்சே சார். கையில வந்துருச்சு சார். இதுக்கு மேல நாங்க என்ன சார் கை தேடணும்? தர்ஷன் சொல்லுவாங்களோ! நீங்க ஒரு வகையில கவனிச்சீங்கன்னா தெரியும். இவ்ளோ வசதி வாய்ப்பு இருக்கும்போது நாங்க ஏன் சார் பிற்காலத்த நோக்கி யோசிச்சு பார்க்கணும்? எங்களுக்கு எல்லாமே உள்ளங்கையில இருக்கே. நாங்க தேடுறதுக்கு முன்னாடியே எல்லாமே எங்க ஃபோன் சொல்லுதே. நாங்க எதுக்கு சார் தேடணும்? இன்னும் நீங்க பூமர் மாரி யோசிக்க கூடாது இல்லையா? இந்த ஒரு ஒரு அபிப்பிராயம் எல்லா ஜென்ஸி கிட்டயும் இருக்குது. இன்னைக்கு நீங்க அந்த குழந்தைங்க கிட்ட போய் கேளுங்களேன். 97ல பொறந்ததுனால நாங்க குழந்தைங்கன்னு சொல்றோம். ஆனா, அவங்களுடைய உண்மையான ஒரு மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னாக்கா, உங்களையும் என்னையும் விட வேற லெவல்ல இருக்கு சார். ஆனா தாத்தா, பாட்டிய கவனிக்கிறது வரைக்கும் போறாங்க. ஆனா ஹேம்மாலினி சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் என்ன தெரியுமா? தேடுறதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க பாத்தியா? Googleல எது தேடுனாலும் கிடைக்குது. கொரோனாவுல ஒருத்தன் உட்கார்ந்து தேடியிருக்கான். வெளியில எங்கேயுமே சரக்கு கிடைக்கலன்னு சொல்லி, சரக்கு காய்ச்சுவது எப்படி அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி, வீட்லயே பாரல் வச்சு ஊறல் போட்டு காய்ச்சி எடுத்திருக்கிறான். அதுக்கப்புறம் அவன புடிச்சிட்டு போய் காய்ச்சி எடுத்துட்டாய்ங்க. அது வேற விஷயம்.